ஒவ்வொரு அம்மாவனுடைய கழுத்துலையும் அந்த தழும்பை பார்க்கலாம். ஜஃப்ரி மாதிரி இருக்கிற எத்தனை பசங்களுக்கு வந்து அது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும். மஞ்சரி இருக்குங்களே, மஞ்சரி புதுசாக வந்திருக்குல்ல வெயில் காலம், அது வந்து பார்த்தீங்கன்னா பசங்க முன்னாடி ஆம்பளைங்க முன்னாடி எப்படி இருக்கணும்னே தெரியல. அதாவது ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அதாவது என்ன சொல்ற வாயாடின்னு சொல்லலாம், வாயிலே பயங்கரமாக பேசக்கூடியார். வாயை மூட வேண்டாம், அது ஒரு பொண்ணு இல்லையா, எதை மூடணுமோ அதை மூடணுமா இல்லையா, என்ன சொல்கிறது. அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் வந்து கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லியே வந்து என்னை கதாநாயகியே வந்து இது பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தடுதலையாச்சு, தடுக்கப்பட்டுச்சு. அதை எப்படி உடச்சிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அது எப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரியான்னு தெரியல. எனக்கு இந்த விஷயத்த வந்து ஒரு பொண்ணு தான் சொன்னாங்க. ஒரு பையன் முன்னாடி எப்படி இருக்கணும்னே தெரியல, இப்படி குமிஞ்சுக்கிட்டா பேசிகிட்டு இருப்பாங்க. குமிஞ்சுக்கிட்டு பேசுனா எப்படி இருக்கும், அது அரை மணி நேரம் குமிஞ்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்குது. பாவம் அந்த பக்கம் இருக்கிற ராணுவம் வந்து பாவம், அவன் என்ன சொல்கிறது, எவ்வளோ அப்படி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பொண்ணு வந்து இப்படி குமிஞ்சுக்கிட்டு பேசுனா என்னங்க பண்ணுவான் ஒரு பையன், அப்படி பண்ணுது. எப்படி சொல்கிறது, நான் வந்து ஒரு கருப்பாக இருக்கிறத உடைச்சிட்டு எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த வித்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம் என்னங்கிறது நமக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ அசிங்கமாக வந்து குமிஞ்சிக்கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்கிறது நியாயமா? அது வந்து நேற்றுக்கு வந்து கதை சொல்கிற டாஸ்க் நடந்துச்சு. அது இன்னமும் பயங்கர என்ன சொல்கிறப்பா, நீ வந்து ஒரு நடுவராக இருந்தா அப்படின்னா உனக்கு ஒரு அதிகாரம் கிடச்சிச்சுன்னா என்ன வேணாலும் நீ பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி சிவா வந்து ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருந்தார். ஏன்னா இவர் தீபக் வந்து கதை சொல்ல ஆரம்பித்த உடனே வந்து டபக்குன்னு தூக்கிடுச்சு. 3 பொண்ணுங்களுமே தூக்கிட்டாங்க. அவர் 40 வருஷமாக என்ன சொல்கிறது ஃபீல்டுக்குள்ளே இருக்கார். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 40 வருஷமாக தன்னுடைய கதையை சொல்கிறாரு. ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையோ, அதாவது இந்த பிக் பாஸே வந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்குது, ஒன்றுமே இல்லை. டாஸ்க்கு வந்து மூளை யூஸ் பண்ணி பிக் பாஸ் டீமும் கொடுக்கறது இல்லை, எல்லாம் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் பெண்கள்லேயே யாரும் இவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணவங்க பண்ணிட்டு இருந்திருந்தாங்க. தர்ஷா வந்து அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆனந்தி அது அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து பசங்க முன்னாடி குமிஞ்சு இப்படி அசிங்கமாக பேசுனது அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் பார்க்கல, நேற்றுக்கும் நான் பார்க்கல. இது ஒரு பொண்ணு தான் சொன்னாங்க. பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி வந்து அந்த மாதிரி அசிங்கமாக முன்னாடி காட்டி நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. கதை சொல்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து முடிவு எடுத்து அவர் கதை சொல்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எல்லோரும் மிச்சர் சாப்பிட்டுட்டு போர் அடிச்சுட்டு இருக்காங்க. கதை சொல்கிறதுலையாவது பார்க்குறவங்களுக்கு மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சி வாழ்க்கையில் போராடி முன்னாடி வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும், ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா இல்லையா? இப்போ ஜஃப்ரி சொன்னான், முன்னாடி வந்து டிக்குவாக இருந்தேன், நான் வந்து பயங்கரமாக ஒரு மோசமான பையனாக இருந்தேன், எல்லாரும் மாதிரி நானும் கேவலமான பல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நான் திருத்திக்கிட்டேன். எனக்கு நண்பர்களோட வந்து எப்படி பழகணுன்னே தெரியாது, எனக்கு நல்ல நண்பர்களே கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்கிறத பார்த்துட்டு வாழ்க்கைன்னா என்னங்கிறது இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா இல்லைங்களா? அது நமக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம். ஜஃப்ரி மாதிரி இருக்கிற எத்தனை பசங்களுக்கு வந்து அது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அம்மா வந்து நான் ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருந்தேன், தாலியே இல்லாமல் கழுத்தெல்லாம் கருப்பாயிருச்சு அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, பாதி இந்த இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து அது ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் தான். ஒவ்வொரு அம்மாவனுடைய கழுத்துலேயும் அந்த தழும்பை பார்க்கலாம், அந்த கஷ்டத்தை பார்க்கலாம். அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பசங்கள்லாம் வந்து தன்னுடைய அம்மாவை நல்லா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமா இல்லையா? மோட்டிவேஷனாக வேண்டாம், தன்னுடைய அம்மாவை அருமையாவது புரியுமா இல்லையா? அப்புறம் விஷால் வந்து பேசினார், நானும் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, என்னுடைய அம்மாவை வந்து அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து ரொம்ப கடனை வச்சுட்டு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. நல்ல ஜாலியாக இருந்த பையன், செல்வாக்காக இருந்த பையன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து கஷ்டத்தை தாங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு விஷயம் இடிச்சுது. இப்போ ஜஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவுக்கு வந்து நகை எடுத்து போடணும், நகை மொத்தமாக இல்லை, தாலியில் இந்த மஞ்சள் கயிற்றுல ஒரு இடத்துல மட்டும் ஒரு நம்ம வந்து மாங்கல்யம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அது ஏதோ ரவுண்டாக ஏதோ எடுத்து போடணும்னு சொன்னாப்புல. அதே மாதிரி விசால் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் நான் வந்து நகை எடுத்து போடணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கனவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. ஆனால் கார் வாங்குவாரா, மற்ற பசங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரா, ஆனால் அம்மாவுக்கு மட்டும் இன்ன வரைக்கும் தாலி எடுத்து போடல அப்படிங்கிறது எங்கேயும் எனக்கு வந்து கதை சொல்கிற மாதிரியே இருந்துச்சு இல்லைங்களா? இது எனக்கு இடிச்சுது. விஷால் வந்து ரொம்பவே கதை விடுறான், நீ அவ்வளோ அம்மா மேலே பாசமாக இருக்கிற, அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா நீ ஏன்டா கார் வாங்குற, முதல்ல நகை எடுத்து போட்டு அப்புறமா நீ கார் வாங்கு. கார் கூட கடனாக வாங்கலாம், நகை கடனாக வாங்க முடியாது. நீ காரே வாங்கி வச்சிருக்கிற அப்படின்னா நீ நகை எடுத்து போட்டுருந்துருக்கலான்னு தான் கொஸ்டின் தோணுச்சு. அதனால் விஷால் கதையெல்லாம் எனக்கு பெருசாக இதாக இல்லை. நான் ஜஃப்ரினுடைய கதையை வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாலும் கூட அவன் சூப்பராக சொன்னான். ஒரு ஒழுக்கமாக இல்லாமல் அதிலிருந்து மீண்டு
ஒரு ஒழுங்காக வர்றது அப்படிங்கிறதே சாத்தியமே இல்லாத பல பேர் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அவன் சாத்தியமாயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் அவன் சொல்லியிருக்கான். அம்மா மேலே பாசம் வச்சிருக்கிறது அதனுடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அம்மாவை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னான். இது வரைக்கும் பிக் பாஸில் எந்த மெசேஜாவது இருந்திருக்கா? இன்னைக்கு இந்த மெசேஜ் இருந்திருக்கு. என்னது, ஜெஃப்ரி சொன்ன அந்த மெசேஜ் வந்து சூப்பரான ஒரு மெசேஜாக இருந்துச்சு. அது ரொம்ப முக்கிய, வாழ்க்கையில் பல பேர்த்துக்கு முக்கியம். அப்புறம் முத்து சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், மஞ்சரி வந்து ஒரு பையன் முன்னாடி எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. வாழ்க்கையில் ஒரு பொண்ணு நினச்சா எப்படி வேணாலும் வந்துடலாம் மீடியாக்குள்ளே. சில பொண்ணுங்க, எல்லாரையும் சொல்லிட முடியாது, எல்லாரும் சொல்லிட்டோம்னா நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால சில பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னவே ஆயுதமாக பயன்படுத்தி மேலே முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆண்கள் பலகீனமா பெண்கள் பலகீனமா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி மஞ்சரி வந்து தன்கிட்ட இருக்கிற அந்த சில மைனஸை வந்து உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நேற்றுக்கு பிக் பாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்கிற மாதிரி சில பெண்கள் சொன்னாங்க எனக்கு. அதனால இதை பேசிகிட்டு இருக்கேன். குமிஞ்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத எவ்வளோ அசிங்கமான விஷயம் அப்படிங்கிறது அதை பார்க்குற ஆண்களுக்கு தான் தெரியும். கூச்சமாக இருக்கும். நான் பார்த்துட்டு ஒரு செகண்டில் எனக்கே வந்து ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. அது அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்குது. முன்னாடி இருந்த ராணா வந்து பாவம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தீபக் வந்து கதை சொல்கிறதுக்கே விடலை. கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் நல்லா சொன்னானா இல்லையா அப்படின்னு பார்த்துருக்கணும். தீபக்கிட்ட இருந்து எத்தனை பாயிண்ட்ஸ் நமக்கு மிஸ் ஆகிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சிவா வந்து ரொம்பவே துடிதுடிச்சு போயிட்டார். ரொம்ப தப்பு அது. நம்மக்கிட்ட வந்து ஒரு, ஏன்னா அவரும் வந்து முக்கியமான இடத்துல இருந்து வர்றாரு மீடியாவில். ஒரு ஜட்ஜாக இருக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நம்ம சொல்லிடக்கூடாது. ஒரு 40 வருஷத்தையும் ஜாலியாக சொல்கிறாரு அப்படின்னா அதுக்குள்ளே எத்தனை வலி இருந்திருக்கும், எத்தனை பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும். அவருடைய வாழ்க்கையை வந்து இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீயே அதை வந்து ஸ்டாப் பண்ண. இந்த பெண்கள் வந்து துடிதுடிச்சமாக இந்த ரியா பண்ணுறது மஞ்சரி பண்ணுறதெல்லாம் வந்து சரி ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக கலக்கிற மாதிரி இருந்தது. எல்லாமே எப்படி சொல்கிறது, அறவேக்காடு மாதிரி தாங்க சுற்றிட்டு தெரியுது. அவ்வளோதான், அதெல்லாம் வேஸ்ட்டு. பொண்ணுங்களில் வந்து மொத்தமாகவே 3 பேருமே வேஸ்ட்டாக தெரியுது எனக்கு. அதுலேயும் வந்து இந்த மஞ்சரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய் இருக்குது, நீ வாய் மூட வேண்டாம், அதுதான் வந்து பிக் பாஸுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் மூட வேண்டியது ஒழுங்காக மூடலை அப்படின்னா அசிங்கமாக போயிடும். அசிங்கப்படுத்தாதீங்க. பார்க்குற பசங்களுக்கு, சில பெண்களுக்குமே இது வந்து பெண்கள் தான் எனக்கு சொன்னாங்கன்னு திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். பெண்களே வந்து முகஞ்சொலிக்கிற மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடாது. அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனந்தி தர்ஷா வெளியே போயிடுச்சு, அது அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ மஞ்சரி வந்துருக்குது, அது இப்படி பண்ணிகிட்டு இருக்குது. இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்குமா இல்லையான்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்த்ததுக்கப்புறம். என்னடா அது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அது பண்ணுறதுமே வந்து அறவேக்கெடுத்தனமாக இருக்குது. தீபக் வந்து கதை சொல்கிறதுக்கு இல்லாமல் ஸ்டாப் பண்ணதில் முக்கியமான இடத்துல மஞ்சரி இருக்குது. கதை சொல்லியிருந்தாருன்னா அவர் நல்லா சொன்னாரா இல்லையா, அவருடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் இருக்குதுங்கிறத மக்கள் எடுத்துக்குவாங்க. சில பேர்த்துக்கு அது தேவைப்படும், சில பேர்த்துக்கு தேவையில்லாமல் இருக்கும். ஒருத்தர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படியோ அந்த பாம்பு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிவா சொல்கிறாரு. சிவா சொல்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா ஒருத்தர் கதை வந்து முழுசாக சொல்ல விட்டுறணும். அதுக்கப்புறம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு அதை பார்த்து நீ வந்து அந்த பிக் பாஸ் கொடுத்தே ஆகணுங்கிற விஷயத்த கொடு. மக்கள் எடுத்துக்கிறானா இல்லையாங்கிறது அது அவன் பொறுப்பு, எடிட்டர் பொறுப்பு. என்ன சொல்கிறது, அவன் கதை சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா அவன் கட் பண்ணாமல் மக்களுக்கு காட்டுவான், இல்லைன்னா கட் பண்ணி போட்டுருவான். நீ இருந்துக்கு தூக்குன அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாக சிவா பேசிகிட்டு இருந்தார். அது வந்து ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம், மஞ்சரி வந்து ரொம்ப நேரமாக குமிஞ்சு ராணவங்கிட்ட பேசிகிட்டு இருந்தது ரொம்ப அசிங்கமான விஷயம். இந்த மாதிரி அசிங்கமான விஷயத்த மஞ்சரி வந்து திருப்பி செய்யுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா போன சீசன்லாம் வந்து பொண்ணுங்ககிட்ட ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டு வெளியே போனவங்களும் இருக்காங்க. சில பொண்ணுங்க அதவே ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு சீசனவே கெடுத்தாங்க. அந்த மாதிரி மஞ்சரி இருந்துருமா பார்க்கலாம், பொறுத்திருந்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.